வாசிங்கள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒரு சத்தமாய் வாசிங்கள். ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். 20ஆம் யாத்திராகமம் 20:18 வாசிங்கள். ஜனங்கள் எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைக்கிறதையும் கண்டார்கள். அதை கண்டு பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேவை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். நீர் எங்களோடு பேசும். Listen carefully everybody. நீங்கள் என்னோடு பேசும். மோசேயை பார்த்து ஜனங்கள் கேட்கிறார்கள், நீர் எங்களோடு பேசும், தேவன் எங்களோடு பேசாது இருப்பாராக. பேசினால் நாங்கள் மரித்து போகிற நிலைமைக்குள்ளாக இருக்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு இஸ்ரவேலின் ஜனங்களின் காதுகள் செவிகள் மந்தமாக்கப்பட்டு பயம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடி முழக்க சத்தங்கள் என்று சொன்னால் வேதத்திற்கு முன்பதாக அதே 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்கள். தேவன் பேச சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவல உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்களுடைய நீங்க அடிமைத்தனம், நீங்கள் சர்வெண்டா இருந்த இடத்திலிருந்து, உங்கள் அடிமைத்தன வீட்டாளில் இருந்து உங்களை புறப்படின பண்ண அங்கிருந்து கொண்டு வந்த தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. வாசிங்கள் அதே 9ஆம் வசனத்தை 29 வாசிங்கள். 6 நாளும் நீ வேலை செய்து 3ஆம் வசனத்தை வாசித்து வாசிங்கள். 3ஆம் வசனத்தை வாசிங்கள். என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம். 6 நாளும் வேலை செய்து உன் கிரிகளை எல்லாம் என்ன பண்ணுவாயாக? தொடர்ந்து வாசிங்கள். 7ஆம் நாளும் 7ஆம் நாள் தேவனுடைய கர்த்தருடைய ஓய்வு நாளை நீ பரிசுத்த நாளாய் நினைக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக, தேவனுடைய சத்தத்துக்குள்ளாக, தேவனுடைய பாடலுக்கு முன்பதாக, தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக, தேவனுடைய கட்டளைக்கு முன்பதாக, தேவனுடைய அபிஷேகத்துக்கு முன்பதாக, தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக, தேவனுடைய அக்கினிக்கு முன்பதாக, தேவனுடைய கிருபைக்கு முன்பதாக, தேவனுடைய மகத்துக்கு முன்பதாக, தேவனுடைய மகிமைக்கு முன்பதாக, தேவனுடைய காரியத்துக்கு முன்பதாக, தேவனுடைய எல்லா கிரியைகளுக்கு முன்பதாக நீ ஓய்வு நாளை அனுசரிப்பாய். ஆனால் அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் யாராய் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் தேவ ஜனமே. இன்றைய நாட்களிலே தேவனுடைய சுத்தத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்கும் ஆவியானவருக்குள்ளாக நடத்தக்கூடாதபடிக்கு அநேக இடி முழக்கங்களை உங்கள் இருதயத்திலே பலவிதமான வஞ்சனைக்குள்ளாக பலவிதமான பிரிவினை ஆவிகள், பலவிதமான அசுத்த கிரியின் ஆவிகள், பலவிதமான பிசாசின் கூட்டங்கள், தந்திரத்தின் ஆவிகள், சாத்தானின் கூட்டங்கள் உங்களை வஞ்சிக்கும்படியாக தேவனுடைய சத்தத்திற்கு விரோதமாக எழும்பி நிற்கிற கூட்டத்தின் மத்தியில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இடி முழக்கத்தை கர்த்தர் உங்கள் இதயத்தில் பேசுவார். உங்கள் ஒரு இடி முழக்கத்தை கர்த்தர் உங்களை சிந்தனையிலே உண்டு பண்ணுவார். கர்த்தர் மூளையிலே சிந்தனையை, இடி முழக்கத்தை, அவருடைய சத்தத்தை உண்டு பண்ணும் பொழுது உன் இருதயம் கொழுந்து விட்டு எரிகின்ற பொழுது சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் நீ சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு உன் இருதயத்தையும் உன் சிந்தனையும் உன்னுடைய மாமிசத்தையும் நீ அடிமைத்தனமாகிய வீடாகிய எகிப்தை போல இருப்பாய். ஆனால் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நீ கானான் தேசத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அடிமைத்தனமாகி இருக்கிற உன் இருதயத்தையும் உன் மூளையையும் உன் மாமிசத்தையும் உனக்குள்ளாக
உனக்குள்ளாக இருக்கிற உன் நாடி நரம்புகள் தசை அனைத்தையும் கர்த்தருக்குள்ளாக நீ வைத்தே ஆக வேண்டும். உன்னுடைய மூளையானது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். யாரை விழுங்கலாம் என்று பிசாசு பகை தேடி கொண்டிருக்கிற பொழுது யாரை விழுங்கலாம் வஞ்சிக்கிற ஓநாயின் கூட்டங்களுக்கும் நரிகளின் வஞ்சனைக்கும் பிசாசின் தந்திரங்களுக்கும் அநேக 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 கூட்டங்கள் உங்களை விழுங்கலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறது. பிரியமான தேவ ஜனமே, நீ யாருக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறா? உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் நீ வாழக்கூடாதபடிக்கு, நீ சம்பத்துக்குள்ளாக இருக்கக்கூடாது, நீ ஐஸ்வர்யம் ஆகக்கூடாதபடிக்கு அநேக தரித்திரத்தின் ஆவிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வியாதியை உனக்கு கொண்டு வரும்படியாக, உன் கடன் பிரச்சனை கொண்டு வரும்படியாக, உன் தரித்திரத்தை கொண்டு வரும்படியாக, உன்னை பலவீனமாக்கும்படியாக, உன்னை பலவீனப்படுத்தும்படியாக, உன் சிந்தனைகளையும் சரீரத்திலையும் உன் கண்களிலும் உன் எல்லா பொற்றிலும் இச்சைகளையும் பல பெரிய ஆசைகளையும் கொண்டு வருகிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்கள் வாசிங்கள் வாசிங்கள், தொடர்ந்து வாசிங்கள். படிக்கிற வசனத்தை வாசிங்கள். 11, 12 சீக்கிரம். 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே கர்த்தர் ஓய்ந்து இருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். அருமையான தேவஜனமே, மோசேயை கர்த்தர் அழைத்த பொழுது, மோசேயை கர்த்தர் அழைத்து பேசின பொழுது, மோசேயை இஸ்ரவேல் மக்களை நடத்தும் பொழுது, இஸ்ரவேல் மக்களை நடத்தும்படியாக தேவனாகிய கர்த்தர் மோசேயின் இடத்தில் ஒப்படைக்கும் பொழுது, மோசேயும் ஆரோனும் தேவனுக்கு முன்பதாக நிறுத்தி கொண்டிருக்கும் பொழுது, அவர்கள் வழி நடத்திக் கொண்டிருக்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்களை நடத்தும் திட்டத்தையும் தேவ கிருபையும் தேவ மகத்துவத்தையும் மகிமையும் கர்த்தர் மோசேயின் மூலமாக ஜனங்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்கள் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் வாசிகள் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். சாமுவேல் சர்வாங்க தகவல்களை செலுத்தும் பொழுது பெலிஸ்தியர் இஸ்ரவேலிகளின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணினார். இப்போ அவனை கலங்கெடுத்ததினால் இஸ்ரவேலுக்கு முன்பதாக பட்டு விழுந்தார். வாசிங்கள். அப்ப யாத்திராகமம் 20:14 வாசிங்க. அதே யாத்திராகமம் 20 மன்னிக்கவும் 20:22 20 வாசிங்கள். மோசே அப்பொழுது இடி முழக்கங்கள் சத்தங்களை கேட்கும் பொழுது மோசே சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காக நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு நம்மளை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பதாக இருப்பதாகவும் தேவன் எழுந்த. தொடர்ந்து வாசிங்கள். ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் தேவஜனமே, ஜனங்கள் தூரத்தில் நின்றார்கள். தேவ ஜனங்கள் தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாதபடிக்கு, தேவனுடைய வசனத்துக்குள்ளாக வரக்கூடாதபடிக்கு துக்கத்தின் ஆவிகளையும் துன்பத்தின் ஆவிகளையும் வியாதிகளையும் தரித்திரங்களையும் கொடூரங்களையும் கொடுமைகளையும் கண்ணீர்களையும் கவலைகளையும் பாவத்திற்கு விட வேண்டும் என்பதற்காக அநேக வந்திக்கிற ஆவிகள் அவருக்குள்ளாக இருக்கிறபடினாலே அவர்கள் சொல்லுகிறார்கள், மோசே நீர் எங்களோடு பேசும்,
தேவன் எங்களோடு பேசாதிருப்பதாக என்று சொல்லி தூரத்தில் நிற்கிறார்கள். தேவனை விட்டு விலகி தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக நின்று தேவனுடைய வார்த்தைக்கு முன்னதாக தேவனுடைய வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு விலகி தூரமாக முகத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனே, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று விசுவாசிக்க நீங்களும் நானும் தேவனை எங்களோடு பேச வேண்டும். தேவன் எங்களுக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைக்கும் என் ஊழியத்திற்கும் என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் என் வேலைக்கும் என் பிள்ளைகளுக்கும் நீ பேச வேண்டும் என்று நினைக்கிற நாங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு என் செவிகளையும் என் சிந்தனையும் மந்தமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடி முழக்கங்களின் சத்தங்களை நீ கேட்க கூடாதபடிக்கு, இடி முழக்கங்களின் வார்த்தைகளை நீ கேட்க கூடாதபடிக்கு இதோ தரித்திரத்தின் ஆவிகள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் உன் முகத்தை மறைப்பாயானால் நாங்கள் மோசே நீர் பேசும் தேவன் எங்களோடு பேசாதிருப்பதாக என்று சொல்லி தூரத்தில் நின்று என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதும் தேவ ஊழியக்காரனாகிய மோசே சொல்கிறான், பயப்படாதிருங்கள். வாசிங்கள். தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான். கார்மேகத்துக்கு சமீபமாய் மோசே சேர்ந்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேவை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்திலிருந்து நாங்கள் வானத்திலிருந்து உங்களோடு பேசினோம் என்பதை, வானத்திலிருந்து பேசினேன் என்பதை கண்டீர்கள். வாசிங்கள் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். இப்பொழுது 10ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணுவதற்கு அநேக கூட்டங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை தாக்க வேண்டும் என்பதற்காக, உன் கணவனை தாக்க வேண்டும் என்பதற்காக, உன் மனைவியை தாக்க வேண்டும் என்பதற்காக, உன் ஊழியத்தை தாக்க வேண்டும் என்பதற்காக, உன் வீட்டை தாக்க வேண்டும் என்பதற்காக, உன் வருமானத்தை தாக்க வேண்டும் என்பதற்காக, உன் வேலையை தாக்க வேண்டும் என்பதற்காக, உன் வம்சத்தை தாக்க வேண்டும் என்பதற்காக பெலிஸ்திய கூட்டமாகிய ஒரு கூட்டம் நேபுகாத்நேச்சருக்கு முன்பதாக எப்படியாக தானியேல் நிமிர்ந்திருந்தானோ, தானியேலை விழுங்க பண்ண வேண்டும் என்று, தானியேலை விளக்க வேண்டும் என்று நேபுகாத்நேச்சர் அவருடைய திட்டங்களை கர்த்தர் முறியடித்தார். ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சரின் திட்டங்களை கர்த்தர் முறியடித்தார். உன்னோடு யுத்தம் பண்ணும்படியாக 21 நாள் தானியேல் சொல்ற என்ன சொல்றாரு? 21 நாள் உன்னோடு யுத்தம் பண்ண போராடினேன். எனக்கு அப்பொழுது என்ன பண்ணது? மிகாவேல் தூதன் எனக்கு என்ன பண்ணா? உதவியாக இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் ஒரு தூதனை கட்டளையிட்டு இருக்கிறார். உன் பாதம் கலையிடாதபடிக்கு, உன் பிள்ளைகள் காக்கும்படிக்கு, இதோ ஒளிவர கன்றுகளை போலும் திராட்சை செடிகளை போலும் இருக்கும்படி என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் உன் சந்ததிக்கும் கர்த்தர் திட்டத்தையும் தெளிவையும் அனுகூலத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது, தாயின் கருவில் உருவாக்குவதாக உன்னை பேர் சொல்ல அழைத்து தாங்கினேன், தப்புவித்தேன், ஏந்தினேன், சுமந்தேன். உங்கள் இருட்டான வாழ்க்கைக்குள்ளாக அடங்கி இருக்கும் பொழுது வெளிச்சத்தை பார்க்க கூடாதபடிக்கு, தேவனுடைய வெளிச்சத்தை பார்க்க கூடாதபடிக்கு, தேவனுடைய பிரகாசத்தை பார்க்க கூடாதபடிக்கு, தேவனுடைய மகத்துவத்தை பார்க்க கூடாதபடிக்கு நீங்கள் ஒளிந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இருளில் இருப்பீர்கள். கருவில் இருந்து கல்லறை வரைக்கும் இருண்ட உலகம் தானா? இரவும் பகலும் இரண்டும் இருந்து இருண்ட வாழ்க்கை தானா? கருவில் இருந்து கல்லறை வரைக்கும் இருண்ட உலகம் தானா? இரவும் பகலும் இரண்டும் இருந்து இருண்ட வாழ்க்கை தானா? தடுமாறினேன், நான் தடம் மாறினேன், தடுமாறினேன், நான் தடம் மாறினேன். கருவில் இருந்து கல்லறை வரைக்கும் இருண்ட உலகம் தானா? இரவும் பகலும் இரண்டும் இருந்து இருண்ட வாழ்க்கை தானா? கர்த்தருடைய
பார்வைக்கு நீங்கள் இருண்ட வாழ்க்கையில இருப்பீர்களானால் கருவிலிருந்து கல்லறை வரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே இருளிலே பார்க்காதபடிக்கு, இருளிலே இருக்கக்கூடாதபடிக்கு நீங்கள் வெளிச்சத்தை பார்க்க வேண்டும் என்று கர்த்தருடைய திட்டமாய் இருக்கிறது. 10 மாதங்கள் கருவறையில இருந்தீர்கள். கருவறை விட்டு வெளியே வரும் பொழுது நீங்கள் வெளிச்சத்தை பார்க்கும்படியாக தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஆனால் திட்டத்தை பார்க்க கூடாதபடிக்கு, தேவனுடைய மகத்துவத்தை பார்க்க கூடாதபடிக்கு, தேவனுடைய மகிமையை பார்க்க கூடாதபடிக்கு, மகிமை உங்களை விட்டு வெளியேறுகிறது. உடன்படிக்கை பற்றி உங்களை விட்டு வெளியேறுகிறது. வாசிங்கள் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் நிறுத்தி கர்த்தர் இம்மட்டும் எங்களுக்கும் the still of God is from the big heaven from the big blessing for me. அதற்கு name of the Ebenezer. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எபினேசர் என்று பெயரிடுகிறார். வாசிங்கள். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேல் எல்லா நாட்களிலும் கர்த்தருடைய கையை பெலிஸ்தருக்கு விரோதமாக பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டும் உள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப 15 வருஷம் சாமுவேல் உயிரோடு இருந்த நாட்களெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். நீங்கள் நியாயம் விசாரிக்கும் பொழுது கர்த்தருடைய கை உங்கள் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்கள் யோபு 26:14 வாசிங்கள். சீக்கிரம் யோபு 26:14. யோபு 26:14. சீக்கிரம். இதோ இவைகளுக்கு அவர்களுடைய கிரிகள் கடைக்கோடியானவைகள் அவரை குறித்து நாங்கள் கேட்டதும் எவ்வளவு கொஞ்சம், அவருடைய வல்லமை இடி முழக்கத்தை அறிந்தவன் யார் என்றான். வாசிங்கள் மீண்டுமாக. கிரியில் கொஞ்சம், அவருடைய வல்லமையில் யார் என்ற 1ஆம் வசனத்தை வாசிங்கள். சீக்கிரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். தேவனானவருக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய், பலனற்றவனாய் நீ எப்படி ஆதரித்தாய். வாசிங்கள். நீ ஞானமில்லாதவனுக்கு எப்படி உசாத்துணையா இருந்தால் அறிவித்தாய், யாருக்கு அறிவை போதித்தாய். உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது? ஜலத்தில் கீழ் மடிந்தவர்களுக்கும் தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு. அவருக்கு பாதாளம் வெளியே திறந்திருக்கிறது. நரகம் என்னது? மூடப்படாதபடி. என்னது? நன்றாக வாசிங்க. அந்த வாசிங்க. அவருக்கு முன்பதாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது. நரகம் நல்ல வாசிங்க. பாதாளம் எப்படி இருக்கிறது? பாதாளம் நன்றாக கவனித்துக்கொள்ள. பாதாளம் எப்படி இருக்கு? வெளியாய் திறந்திருக்கிறது. நன்றாக கவனிங்க. பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது. நரகம் மூடப்படாதபடி இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி இருக்கு? மூடப்படாதபடி இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடினாலே பாதாளங்களும் நரகங்களும் உங்களை மேற்கொள்ள முடியாது. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகின்றேன். நல்ல கரவை தடி பாடலாமே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன்.
இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க வந்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். சொல்லுங்க வந்து அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். ஆமென். எங்களுக்காக சொல்லுங்க நான் ஓடுகிறேன். நல்ல கருத்து யாரு வெளியே நல்ல கருத்து. அல்லே இலக்கை நோக்கி ஓடுற. எதை நோக்கி ஓடுற? எதை நோக்கி ஓடுற? நல்ல சத்தமா சொல்லுங்க, பின்னாடி உள்ளங்க. எதை நோக்கி ஓடுற? எதை நல்ல சத்தமா சொல்லுங்க, எதை நோக்கி ஓடுற? இலக்கை நோக்கி ஓடுகிறேன். என் கொடுக்கப்பட்ட என் ஊழியத்திற்காகவும், என் பிள்ளைகளுக்காகவும், என் கணவனுக்காகவும், என் மனைவிக்காகவும், எனக்கு கொடுக்கப்பட்ட சமுதாயத்தின் சீர்திருத்தங்களுக்காகவும், என் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை பிரசங்கிக்கும்படியாக தேவனுக்குரிய மகத்துவத்தையும், மகிமையும், சந்தோஷத்தையும், சமாதானத்தையும், நிம்மதியும், தேவன் கொடுத்த ஐஸ்வர்யத்தையும் பிரசங்கிக்கும்படியாக என் இலக்கை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இலக்கை நோக்கி ஓடும் பொழுது என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? நீங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிடுங்க. உங்க குடும்பத்துக்காக, உங்க கணவனை நல்ல ஒரு ஆயத்தப்படுத்தும், பிள்ளைகளுக்கு வளர்ச்சிக்காக உங்களை எதுக்காக ஓடுறீங்க? என்ன இருக்கும்? போராட்டம் இருக்கும். அடுத்தது குழம்பு நல்லாலும் சண்டை வரும். நீ கர்த்தருக்குள்ள பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சாலும் பிரச்சனை வந்துட்டு அர்த்தம். அங்க பைபிள் படிக்கூடாதா? என் இலக்கை நோக்கி நான் பந்தய பொருளுக்காக ஓடுகிறேன். நீ சோமல ஆரம்பிச்சா என்ன ஒண்ணுமே இருக்காது. கதவு ஏன் சாத்துல ஆடணும், சண்டை வரும். நெகட்டிவ் உன் மூளைக்குள்ளாக நிறைய விதைக்கப்படும். இப்படியெல்லாம் சண்டை வருமா? வரும். இப்படியெல்லாம் பிரச்சனை வரும். இப்படியெல்லாம் போராட்டம் வரும். இப்படியெல்லாம் உபத்திரவம் வரும். இப்படியெல்லாம் வியாகுலம் வரும். இப்படியெல்லாம் கண்ணீர் வருமா? வரும். இப்படியெல்லாம் கவலை வருமா? வரும். இப்படியெல்லாம் பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், வியாகுலங்கள் எல்லாம் சேர்ந்து வருமா? வரும். இப்படியெல்லாம் வியாகுலம் வரும். இப்படியெல்லாம் தொல்லைகளும் துஷ்டங்களும் வருமா? வரும். துஷ்ட மிருகத்தின் ஆவிகள் வரும். துஷ்ட கிரிகள் வரும். என் இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். ஊழியத்தில் இருக்கக்கூடாது எத்தனையோ போராட்டங்கள், உபத்திரங்கள், வேகங்கள், எத்தனை பிரச்சனைகள். இந்த ஊழியத்தை விட்டே போக கூடாதுன்னு, நான் இயேசுக்குள்ளே வரக்கூடாதுன்னு எத்தனையோ கூட்டங்கள் எனக்கு ஒரு நாள் துரத்துச்சு. இயேசுவின் வேதத்தை தொடக்கூடாதபடிக்கு என்னை ஒரு கூட்டமே துரத்துச்சு. ஒரு காலத்துல இயேசுவின் வசனத்தை பிரசங்கிக்க கூடாதபடிக்கு என்னை ஒரு கூட்டம் துரத்தினது. என் இலக்கை நோக்கி என் பந்தய பொருளுக்காக நான் ஓடும் பொழுது யாவா வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நேபுகாத்நேச்சர் வந்தாலும், எப்படிப்பட்ட பெலிஸ்தியர் கூட்டங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட சாத்தானின் கூட்டங்கள் வந்தாலும், எப்படி ஒரு சேனையை வந்தாலும், என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மிகாவலை தூதனை அனுப்புவார். கால்களை தட்டி மையப்படுத்துங்க. இடி முழக்கங்களின் சத்தங்களை என் காதில் ஒளிய பண்ணுகிறவர், இடி முழக்கங்களின் சத்தங்களை எனக்குள், என் மூளைக்குள்ளாக, என் இருதயத்துக்குள்ளாக விதைக்கிறவர் என்னோடு இருக்கிறபடினாலே நான் நசுக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திமிராவே சொல்லுவேன், என்னோடு இருப்பவர் இந்த உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே ஒருவரும் என்னை அசைக்க முடியாதபடிக்கு இதோ ஒரு புக்கு, இதோ தானியேலாகிய நான் 21 நாள் நேபுகாத்நேச்சருக்கு முன்னதாக அவனோடு போராடும்படியாக தேவன் எனக்கு ஒரு மிகாவல் தூதனை கர்த்தர் எனக்கு அனுப்பினார்.
எனக்கு உறுதுணையாக எனக்கு ஒரு ஜனக்கூட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வசந்துக்காக ஜெபிக்கும்படியாக, இந்த வசந்துக்காக ஊழியத்திற்காக ஓடும்படியாக, வசந்தோடுக்கு துணை நிற்கும்படியாக, வசந்துக்காக ஜெபிக்கும்படியாக, வசந்துக்காக வசனத்தை வாசிக்கும்படியாக எனக்காக கர்த்தர் ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு இருக்கிறவர் என் உலகத்தில் உள்ளவர் காட்டிலும் மிகப்பெரியவராக இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை, நான் கவலைப்படுவதில்லை, நான் கண்ணீர் விடுவதில்லை. என் முழங்கால்களை முடக்கும் பொழுதெல்லாம், நான் பலிகளை செலுத்தும் பொழுதெல்லாம் சற்று வழியாகத்தான் இருக்கும். என் பலியை கர்த்தருக்கு முன்பதாக என் முழங்காலை நான் முடக்கும் பொழுது, சற்று முழங்காலை முடக்கும் பொழுது, நான் பலி செலுத்தும் பொழுது பலி இருக்கும். சற்று பலியோடு சேர்ந்து என் உடலிலும் முழங்காலிலும் பலி இருக்கும். நான் பலியை பொறுத்து கொண்டு நான் பலியை செலுத்தும் பொழுது கர்த்தர் எனக்காக வரக்காடுகிறவர். பலியை செலுத்தினபடினாலே கர்த்தர் என் ஊழியத்தை தாங்குவார். பலிதான் பலிதான் கர்த்தருக்கு ஒரு பலிதான். அந்த பலியில கொஞ்சம் வலி இருக்கத்தான் சொல்லியும். ஆனால் வலியை நான் வலியை பொறுத்து கொண்டு முழங்காலில முடக்கும் பொழுது கர்த்தர் வலியை செலுத்தின என் பிள்ளையே, உன் வலிக்கு முன்பதாக உன் இப்ப வலியை பொறுத்து கொண்டு எனக்கு பலியை செலுத்தினபடினாலே ஒரு சேதம் வராதபடிக்கு ஒரு மிகாவேல் தூதனை உன்னோடு அனுப்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலிதான் கொஞ்சம் வலிதான். ஆனா வலி செலுத்தும் பொழுது வலி இருக்கத்தான் செய்யும். வலி இருந்தாதான் நான் பலியை சந்து சந்தாக செதுக்க முடியும், சந்து சந்தாக செதுக்க முடியும், சந்து சந்தாக வெட்ட முடியும். பலியை செலுத்தும் பொழுது வெட்டப்படும் பொழுது, பலியை வெட்டப்படும் பொழுது, பலியை வெட்டி சந்து சந்தாக நெருக்கும் பொழுது கொஞ்சம் வலி இருக்கத்தான் செய்யும். ஜெபிக்கும் பொழுது போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். வேதம் வாசிக்கும் பொழுது போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் அன்பை உலக்குள்ளாக விதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள், வியாகுலங்கள், கண்ணீர்கள், கவலைகள் வரதான் செய்யும். வலியை பொறுத்து கொண்டு பலியை செலுத்தினால் பலி உனக்கு பாதாளத்தை அல்ல, நரகத்தை அல்ல, எல்லாத்தையும் கர்த்தர் இடித்து போடுவார். அவருக்கு முன்பதாக பரலோகம் திறந்தபடி இருக்கப்பட்டது. நரகத்தின் வாசலை கர்த்தர் அடைத்து உங்களுக்காக நீ பலி செலுத்தின, அவருக்கு முன்பதாக நீ பலி செலுத்தினபடினாலே பலியின் நிமித்தம் பரலோகம் திறந்திருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, நீங்க என்ன வேணா நினைச்சீங்க, கர்த்தர் நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. போன் ஆஃப் பண்ணுங்க, போன் ஆஃப் பண்ணுங்க. இனிமே செல்லுக்குள்ள சர்ச்சுக்குள்ள வரக்குள்ள போன சைலண்ட்ல போட்டுவாங்க. பலியை செலுத்தும் பொழுது வலி இருக்கும். பலியை செலுத்தும் பொழுது என்ன இருக்கும்? வலி இருக்கும். வலி இருந்தாதான் என்ன இருக்கும்? பலி செலுத்தும் பொழுது திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதம் எங்க இருந்துச்சு தெரியுமா? உங்க முழங்கால இருந்துச்சு. உங்க பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதம் எங்க இருந்துச்சு தெரியுமா? உங்க முழங்கால, உங்க கண்ணீர்ல இருந்துச்சு. உங்க கணவனுடைய ஆசீர்வாதம் எங்க இருந்துச்சு தெரியுமா? நீங்க கையை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது இருந்துச்சு. நீ ஜெபிக்க முடியாதபடிக்கு இருந்த பொழுது, உன் முழங்கால் முடக்க முடியாதபடிக்கு இருந்த பொழுது, உன் வலியை பொறுத்து கொண்டு நீ முழங்காலை முடக்க முடியாத சூழலையும் முழங்காலை முடக்கினபடினாலே, பலி செலுத்தப்பட்டதினாலே வலிகள் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் தொழிலை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். வலி இருக்கத்தான் செய்யும், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், ஒரு கூட்ட ஜனம் விரோதமாய் வரதான் செய்யும். வலியை செலுத்தி விட்டாய், வலியோடு வலியை செலுத்தினார், கர்த்தர் வழிவாசலை திறந்து வைக்கிறார். ஹல்லேலூயா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னதாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட முடியாதபடிக்கு திறவுகளின் அதிபதி அவரே சாவி வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இயேசுக்குள் கர்த்தருக்குள் இருக்கிற நாம் பெருமை பாராட்டலாமா இல்லையா? பெருமை பாராட்டலாமா இல்லையா? கர்த்தருக்குள்ள இருக்கிற நாம் பெருமை பாராட்டலாமா இல்லையா? இயேசுவோ என்ன, இயேசுக்குள்ளாக நான் வாழ்றேன், பெருமை பாராட்டலாமா இல்லையா? பெருமை பாராட்டலாம். லாபமான அனைத்தையுமே சொல்லுங்க, நான் நஷ்டம் என்று நல்ல கருத்துக்கு
இன்னைக்கு 60 லட்சம் பேர் உள்ள இஸ்ரேல் நாட்டை ஒருவனை தொட முடியலைங்க. வேறு 60 லட்சம் பேர் உள்ள ஒரு குட்டி நாடுங்க. அத்தனை நாடுகளும் சேர்ந்து போராட்டம் பண்றான். உங்களுக்கு எப்படா உங்களை ஜெயிக்கிறது? கர்த்தர் ஒரு மிகாவேலின் தூதனை கூட்டங்களே அங்க இறக்கிருக்காரு. மொத்தமல்ல, எவ்வளவு பெரிய ஆளுங்களை சேர்த்தாலும் சிங்கத்தின் கவிகளுக்கும் ராஜாவாக உனக்கும் கர்த்தர் யுத்த காலத்திலே மிகாவேலை தூதனை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வீட்டை காக்கும்படி கர்த்தர் ஒரு தூதரை சுத்திட்டே இருக்காருங்க. அக்கினி மதிலாக உங்கள் கணவனை பார்க்கும்படியாக, உன் பிள்ளையை பார்க்கும்படியாக, உன் சந்ததியை பார்க்கும்படியாக, உன் தொழிலை பார்க்கும்படியாக, உன் கணவன் வேலையை பார்க்கும்படியாக, உன் வீட்டை பார்க்கும்படியாக, உன் இடத்தை பார்க்கும்படியாக தேவன் ஒரு திட்டத்தை வைத்தபடி ஒரு அக்கினி மதிலாக ஒரு சுற்றி கொண்டே இருக்கிறது. இதோ ஒரு தூதன் உனக்கு முன்னதாக போய் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு பேசுற கர்த்தர் எத்தனை பேர்ட்ட பேசுறாரு எனக்கு தெரியாது. இருதயத்துல நான் விசுவாசிக்கிறேன் அத்தனை பேர்ட்ட பேசிக் கொண்டிருக்கிறார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணவனை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டோம். கணவனை வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு வேலைக்கு சென்று விட்டார். என் கணவன் எப்படி போய் கொண்டிருக்கிறார்? என் கணவன் எப்படி பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார்? என் கணவன் எப்படி வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்? அவருடைய பயணம் எப்படி இருக்கிறது? அவருடைய போய் சாப்பிட்டாரா, சாப்பிடலையா, தூங்கினாரா, எழுந்திரிச்சாரா, என்ன பண்ணாரு? பயணங்களுக்குள்ள எப்படி இருந்தது? வழிகள் எப்படி இருக்கிறது? நீ அவர் வழிக்குள்ளாக உன் இதயத்தில் வழி இருக்கிறது. ஆனால் வழி கூட அவர் நீ பலியை செலுத்திக் கொண்டிருக்கிறாய். நீ பலியை செலுத்த உன் கணவனுக்கோ, உன் பிள்ளைகளுக்கோ, உன் மனைவிக்கோ, உன் சந்ததிக்கோ ஒரு சேதம் வராதபடிக்கு கர்த்தர் ஒரு தூதரை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்களில் தூக்கமில்லை, என் ஆத்துமாவிலே தூக்கமில்லை. என் உடல் வலிக்கிறது, என் உடல் வலிக்கிறது, என் சரீரம் பலவனாய் இருக்கிறது, என் பலன் குறி போய் கொண்டிருக்கிறது. நான் பலவீனத்தோடு இருக்கிறேன். ஆனால் என் பலத்தினிலே அவருடைய பலம் பூர்ணமாய் விளங்கிக் கொண்டிருக்கிறபடினாலே நேபுகாத்நேசராகிய உனக்கு முன்பதாக கர்த்தர் தானியேல் ஆகிய எனக்கு உன்னோடு போராடும்படியாக கர்த்தர் ஒரு தூதரை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்கள் யோபு 30:27. யோபு 30:27 வாசிங்கள். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். நிறைய 30:27. என் குடல்கள் கொதித்து அமராது இருக்கிறது. நாட்கள் என் மேல் வந்தது. என்னது? உபத்திரவ நாட்கள். என் குடல் கொதித்தது. அமராது இருக்கிறது. என்ன பண்றது? அமராதா இருக்கிறது. ஐயா, நான் உபாசத்தோட பாஸ்டிங் போட்டு இருக்கையா, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கையா, பாஸ்டிங்கோட இருக்க, என் குடல் கொதிக்குது, என் குடல் பசி 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 இருக்குது, என் குடல் பசி இருக்குது. ஆனா முழங்கால் படிவிட்டு கர்த்தருக்கு பலி செலுத்திக் கொண்டிருக்கிறேன். வலியோடு வலியோடு கொதியோடு நான் பலியை கர்த்தருக்கு முன்பதாக ஜெபித்துக் கொண்டு வேதம் வாசிக்கொண்டு என் ஆண்டவரோடு உறவையாடிக் கொண்டு என் ஆண்டவரோடு பேசிக்கொண்டு என் குடும்பத்திற்காக, என் ஊழியத்திற்காக, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, என் வியாபாரத்துக்காக, என் தொழிலுக்காக, எல்லாவற்றுக்காக நான் கர்த்தருக்கு முன்பதாக பலியை செலுத்தி 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 சந்தாக நான் வெட்டி வெட்டி கூறு போட்டுக் கொண்டிருக்கிறேன். பலியை செலுத்திக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என் குடல் பசி கொண்டிருக்கிறது, பசி கொதித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பதாக நான் வயிறாக்கும் வலியோடு பசியோடு இழுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் பலியை செலுத்த 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 கர்த்தர் என் ஊழியத்தையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொண்டு இதோ ஒரு மிகாவேல் தூதனை எனக்காக பர்மனெண்டே போட்டு விட்டார். நல்ல கருத்தை மேம்படுத்துங்க. பசிதான், பாஸ்டிங் மறுபடியும் பசிக்கதான் செய்யும். அந்த பசிக்கு வயிறு கொட்டல் கொதிக்கதான் செய்யும். சரீரம் இழுக்கும், நரம்பு மண்டலம் வலிக்கும், எலும்புகள் வலிக்கும், கொட்டல்கள் வலிக்கும், மூளைகள் வலிக்கும், நாக்கு வறண்டு போகும், எல்லாம் இருக்கும். கொதிக்கிறது என் குடல். நான் வலிய பொறுத்துக்கிட்டு என் ஆண்டவருக்கு முன்பதாக நான் ஜெபிக்க 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 வேற வாசிக்க 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 நான் எல்லா வழியில் பொறுத்துக்கொண்டு நான் நிற்கும் நேரத்தில் நான் நின்றபடினால நான் நிற்கும் பொழுது கர்த்தர் எனக்காக ஒரு தூதனை நிற்பாட்டி என் பாதம் களி இடராதபடிக்கு என்னையும் என் குடும்பத்தையும் என் ஊழியத்தையும் என் தனிப்பட்ட வாழ்க்கையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்.
ஹalleluya. அப்ப சொல்றார் கர்த்தர், யுத்தம் என்னுடையது, நீ சும்மா இரு, நீ பலியை செலுத்து. ஹalleluya, 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 ஹalleluya. லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஹalleluya. மார்க் 3:17 வாசிங்கள் சீக்கிரம். மார்க் 3:17 நிறைய வசனம் இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு உங்கள்கிட்ட. 3:17 சீக்கிரம் சீக்கிரம். செபதேயின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவராருக்கும் இடி முழக்க மக்கள் என்று என்ன பண்றது? இடி முழக்க மக்கள். என்னது? இடி முழக்க மக்கள் என்று. பக்கத்துல கை பிடிங்க, பக்கத்துல கை பிடிங்க, நல்லா கை பிடிங்க, நல்ல 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 கை பிடிக்கணும். கை எப்படி பிடிக்கணும்? கை எப்படி பிடிக்கணும்? நல்லா பிடிக்கணும், இப்படி பிடிக்கணும், நல்லா பிடிங்க. பக்கத்துல நல்லா கை பிடிங்க, பக்கத்துல நல்லா கை பிடிங்க, நல்லா கை பிடிங்க. அவங்கள பாருங்க, அவங்கள பாருங்க, நல்லா பாருங்க. கண்ணை கைப்பால் கான்டாக்ட் நல்லா கண்ணை பாருங்க, நல்லா கண்ணை பாருங்க, பாருங்க, அப்படியே அப்படியே பாருங்க, பாருங்க. நீங்க யாரை பார்த்தாலும் சரி, கண்ணை பாருங்க, நல்லா கண்ணை பாருங்க. பார்த்து என்ன சொல்லுங்க? இடி முழக்கங்களையும் இடி முழக்கங்களையும் பிள்ளைகள் நீங்கள், இடி முழக்கங்களின் பிள்ளைகள் நீங்கள், இடி முழக்கங்களின் பிள்ளைகள் நீங்கள், இடி முழக்கங்களின் பிள்ளைகள் நீங்கள். ஹalleluya, ஹalleluya. அப்ப என்ன பண்ண, என்ன பேரு? வாசிங்க அந்த வசனத்தை. இடி முழக்க மக்கள் என்று. இடி முழக்க மக்கள். இப்ப இங்க யார் எல்லாரும்? இடி முழக்க பிள்ளைகள். என்னது? இடி முழக்கத்தின் மக்கள். அந்த லாஸ்ட்ல உட்கார்ந்து சொல்லுங்கப்பா. நீங்க யாரு ஐயா? நீங்க யாரு? இடி முழக்க மக்கள். ஐயா அம்மா நீங்க யாரு? நீங்க யாரு? எல்லாம் பின்னாடி உள்ள சொல்லுங்க. கை விடுங்க, கை விடுங்க, கையை விட்டு சொல்லுங்க. இப்ப நீங்க யாரு? கடைசியில் உள்ள அம்மா சொல்லுங்க, கை விடுத்துருங்க, சொல்லுங்க. இடி முழக்கங்களில் மக்கள். நம்ம சத்தம் எங்க இருக்கணும்? நம்ம சத்தம் எங்க இருக்கணும்? முன்னாடி உள்ளவங்களுக்கு இல்ல, எங்க இருக்கணும்? கடை கோடியில் இருக்கிறவங்களுக்கும் கர்த்தருடைய வசனமானது காதில் ஒலிக்கும்படியாகத்தான் கர்த்தர் எல்லை திறந்து கொண்டார். ஹalleluya. கடை கோடியில் இருக்கிறவனுக்கும் கர்த்தருடைய வசனம் காதில் ஒலிக்கும்படியாகத்தான் கர்த்தர் வசனத்தை திறந்து கொண்டார். ஹalleluya. பிரசங்கிக்கும்படியாக தேவன் என்னை திறந்து கொண்டார். ஹalleluya, ஹalleluya. வசனங்கள் யோவான் 12:29 சீக்கிரம் முடிப்பேன். யோவான் 12:29 அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று. இப்ப உண்டாயிட்டா இல்லையா? இடி முழக்கம் உண்டாயிட்டா இல்லையா? உண்டாயிட்டா இல்லையா? வாசிங்கள். தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். வாசிங்கள், தொடர்ந்து வாசிங்கள். இயேசு அவர்களை நோக்கி என்னது? இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் யார் நிமித்தம் உண்டாயிற்று? யார் நிமித்தம் உண்டாயிற்று? வாசிங்க மீண்டுமாக 26 வாசிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். எங்க இருப்பா? அங்கே நான் எங்க இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணியே ஆவார். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே இந்த வேலை நின்று என்னை ரட்சிவேன் என்று சொல்வேனா? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்து எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியுங்க இந்த வேலைக்கு வந்தா எப்படி இருக்குங்க, இந்த வேலைக்கு வந்தா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த வேலைக்கு வந்தா எப்படி இருக்கும்? அவமானம், அசிங்கம், கண்ணீர், கவலை, துன்பம், துக்கம், துயரம், ஆதிகள், அவமானங்கள், அப்புறம் தண்டனைகள், எல்லாமே கண்ணீர்கள், கவலைகள், கண்ணாடிகள், உடைந்த கல்லுகளுக்கு மத்தியில தான், கூர்மையான கற்களுக்கு முன்பு தான் வாழ வேண்டும் தெரிந்து தான் கர்த்தர் ஊழியத்திலே ஊழியக்காரனை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருத்தர் சொன்னாரு, 21 வருடங்கள் நான் ஊழிய பாதையில இருக்கும் பொழுது
கர்த்தர் வாங்க சொன்னார், தூக்கி போட்டு வந்துட்டேன். அருமையான அண்ணன் கார்த்திக் கமலை என்ன சொன்னாங்க. அண்ணன் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பயர். என்னுடைய மிகப்பெரிய இன்ஸ்பயர் யாருன்னா, நான் ஊழியத்துல வர்றதுக்கு முக்கியமான காரணமே அகஸ்டின் அண்ணன். அகஸ்டின் ஜெயக்குமார் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் அகஸ்டின் ஜெயக்குமார்? தெரியுமா? அவர் செய்தியை கேட்டிருக்கீங்களா? யார் மாதிரி இருக்கு? யார் மாதிரி இருக்கு? புரியல. வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணு, அதான் அண்ணன். அண்ணனுடைய பாதைகளை நிறைய பேர் இன்னைக்கு உருவாயிருக்காங்க. அண்ணன் அதே மாதிரி இருக்கும். கார்த்திக் கமலை அண்ணன் இன்னைக்கு அண்ணன் 3 நாள் மீட்டிங் ஈரோட்டில் நடந்துட்டு இருக்கு. நேற்று 2ஆவது நாள் இன்னைக்கு. அதனால உங்கள்கிட்ட வசனத்தை ஒரு நாள் ஒரு வசனத்தை போட்டேன். ஏன்னா அண்ணனோட மீட்டிங்களுக்கு போன் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கு மன்னிப்பு கேட்டு தான் போன் ஆஃப் பண்ணேன். நல்லா படிச்சிங்களா? மன்னித்து விடுங்கள் சொல்லிட்டு போன் ஆஃப் பண்ணேன். எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு முன்பதாக நான் உண்மையாக இருக்கணும். நீங்க பாக்குறீங்க, பார்க்கல, ரிப்ளை பண்றீங்க, பண்ணல, இது பண்ணுங்க, அது பண்ணல, எனக்கு அது முக்கியம் இல்லை. என் இலக்கை நோக்கி நான் பந்தய பொருளுக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உன்னமும் உத்தமமாக செய்ய வேண்டும் என்பதில் நான் திறன்பட உள்ளவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்கள். முடிக்கிறேன். பிதாவே மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். இந்த சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இப்ப இந்த சத்தம் எப்படி இருக்கு? இந்த சத்தம் எப்படி இருந்தது? இடிமுழக்கம் சத்தம் போல இருந்தது. வெளிப்படுத்த 14:2 வாசிங்கள். வெளிப்படுத்த 14:2. நான் நிறைய வசனம் இருக்கு, நான் உங்களுக்கு முடிக்கிறேன். அல்லாமலும் பலத்த இடிமுழக்கம் போலவும் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் போல இருந்தது. முதல் வசனத்தை வாசிங்கள். பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சீலாவளை ஆட்டுக்குட்டியான அவரோடு கூட பிதாவின் நாமம் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெரிய இறைச்சலும் பலத்த இடி முழக்கங்கள் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாயின கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர்கள் வாசிக்கிற வெளிப்படுத்தல் 19:6 வாசிங்கள். வசனம் முடிக்கிறேன். 19:6. அப்பொழுது திரளான ஜனங்கள் ஆவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சலை போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? முதல் வசனத்தை வாசிங்கள். அது 19:1. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் இருக்கிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணிய மகிமையும் கனமும் வல்லமையும் கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த வாசிகள் 19:6 வாசிங்க. அப்பொழுது திரளான ஜனங்கள் இதோ என்னது? நல்லா எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. உண்டாகி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாம் எழுந்துருச்சு. இப்ப அல்லேலூயா, அல்லேலூயா எல்லாம் எழுந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே எல்லாம் எழுந்துச்சு. பண்ணலாமே எழுதடி. எஸ் 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 எஸ். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இந்த வேலைக்காக
சம்பரவனாரா, ராமாயாரா, உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் ஊழியத்திற்காக, உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, உன் வேலைக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் திருமண வாழ்க்கைக்காக, உன் வீட்டுக்காக, உன் இடத்திற்காக, உன் கடனுக்காக, உன் தொழிலை செலுத்திக் கொண்டிருக்கிற பொழுது ஓ ரமலவரா, ஹalleluya, ஹalleluya. எல்லாம் யாரும் கண்ணு மூடணும், எல்லாம் கண்ணு மூடு, யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. எல்லாம் கொஞ்சம் நல்ல தனித்தனியா நின்று கர்த்தரை நோக்கி யாரையும் டச் பண்ண கூடாது, யாரும் தொட்டாதபடிக்கு இதோ ஒரு மிகவும் தூதரை கர்த்தர் உங்களுக்கு அனுபவிக்கிறார்.